வணக்கம். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். அது எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து எப்படி கர்வ் வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுபோக கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இது எல்லாமே பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக சரி. இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயரை பேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது, அந்த ப்ராப்ளம் வந்து நார்மல் ஈக்குவேஷன்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இந்த இதில் வந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷனில் இது மாதிரி தான் பேசிக்காக கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ரைட்டா சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி பெஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் A0 அண்ட் A1 if the straight line y is equal to A0 plus A1x is fitted to the data. சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்சோ ஃபைண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. நான் எதை சொல்ல வரேன் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து y is equal to A0 plus A1x இருக்குது. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா y is equal to mx plus சி அப்படின்னு இருக்கும். அதாவது y is equal to mx plus c. m அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அது அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்காங்க, சில இதில் வந்து A0 கொடுத்துருப்பாங்க, m கொடுத்துருப்பாங்க, வேறு ஏதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதனால் சரியாக நம்ம வந்து பார்த்துக்கணும் அது என்ன அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இது புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல A1 அப்படிங்கிறதுனா ஸ்லோப்பு அந்த அதாவது ஏன்னா y is equal to mx plus c அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். c அப்படிங்கிறது சம் கான்ஸ்டன்ட், x அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், m அப்படிங்கிறது ஸ்லோப் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த இதையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டா சரி, இப்போ எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ரைட்டா சரி, ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்க சொல்யூஷன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கர்வு நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிய வேண்டியது இந்த 2 ஈக்குவேஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் ஈக்குவேஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த 2 ஈக்குவேஷன் மட்டும் மனப்பாடமாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த 2 ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா. இந்த இடத்துல சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு இருக்கும். அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி பி அப்படின்னு இருக்கும். ஆனால் எந்த கான்ஸ்டன்ஸுக்கோ அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ரைட்டா சரி, நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ரைட்டா அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நார்மல் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த 2 ஈக்குவேஷன் மனப்படமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன் கூடிய அந்த வேல்யூஸ் என்ன பண்ணும்போது தனித்தனியாக நம்ம வந்து டேபிள் மாதிரி எழுதணும். ஏன்னா அந்த டேபிள் மாதிரி எழுதுறது நமக்கு வந்து சுலபமான வழி, ரொம்ப ஈஸியான மெத்தட். சரி, ஃபஸ்ட் நான் என்ன ஆர்டர் எழுதி பாருங்கள். எக்ஸ்ஐ ஒய்ஏ இந்த எக்ஸ்ஐ ஒய்ஐ அப்புறம் எக்ஸ்ஐ ஸ்கொயர் எக்ஸ்ஐ ஒய்ஐ. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமேஷன் டேர்ம்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் இதில் நம்ம எழுதியிருக்கோம். அதில் பாருங்கள், சமேஷன் எக்ஸ்ஐ இருக்குது, சமேஷன் ஒய்ஐ இருக்குது, சமேஷன் எக்ஸ்ஐ நம்ம பார்த்தோம், சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர், சமேஷன் எக்ஸ்ஐ ஒய்ஐ இந்த மாதிரி இருக்குது. ரைட்டா இது எல்லாமே நம்ம டேபிளாக எழுதுகிறோம். சரி, அப்போ பாருங்கள், எக்ஸ்ஐ அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா இந்த இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல எக்ஸ்ஐ ஒய்ஐ அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ்ஐ அப்படின்னா அந்த எக்ஸில் இருக்குது 1 2 3 4 இந்த இருக்குது 1 2 3 4 5 இது எல்லாமே எக்ஸ்ஐ. இப்போ ஒய்ஐனா இந்த டேர்ம்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒய்ஐ. சரி, அப்போ இதில் வந்து வரிசை எழுதியிருக்கிறோம். அப்போ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டுன்னு பாருங்கள், அதான் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கிறேன். எக்ஸ்ஐ ஒய்ஐனா எக்ஸ்ஐயும் ஒய்ஐயும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கிறேன். ரைட்டா அப்போ 1 × 0.6 0.6 ரைட்டா அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒய்ஐ மைனஸ் ஒய் பார் ஸ்கொயர்டு ஒய் பார் இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இதில் ஒய்ஐ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இருக்குது பாருங்கள். இந்த டேர்ம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் ஒய்ஐ, இது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஒய் பார் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒய்ஐ இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 0.6 0.6 2.4 3.5 4.8 இந்த மாதிரி சம் வேல்யூ கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. இந்த வேல்யூ நம்ம கூட்டி அதுக்கு இந்த வேல்யூ வந்து நம்ம மீன் வேல்யூ பார்க்கணும். அதான் பார்த்திங்கன்னா ஒய்ஐ பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இது ஹோல் ஸ்கொயர் அப்படி இந்த டேர்ம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒய்ஐ மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர். அது எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்ஒய் அப்படிங்கிறத மீன் பண்ணும். ரைட்டா ஏன்னா அது வந்து சமேஷன் அப்படிங்கிறனாலுமே அது எஸ்ஒய் நமக்கு மீன் பண்ணும். சரி, நெக்ஸ்ட் இதை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூலேருந்து நமக்கு ஈவன் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, அதுலேருந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். நம்ம ஒன்று இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய நம்ம அந்த கீழே இந்த எழுதியிருக்கோம் பார்த்திங்களா, கீழே எழுதியிருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம் பண்ணி எழுதிருக்கேன். அதாவது தான் சம்மேஷன். அப்போ எக்ஸ்ஐ அப்படின்னா சமேஷன் எக்ஸ்ஐ அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 வரும், சமேஷன் ஒய் அப்படின்னா 17, சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது 55, சமேஷன் எக்ஸ்ஐ ஒய் அப்படிங்கிறது 63.6,
அப்புறம் ஒய்ஐ மைனஸ் ஒய் பார் இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 16.1. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஐ மைனஸ் ஏ நாட் அதாவது ஒய்ஐ மைனஸ் ஒய் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்கொயர் நம்ம போடுறோம். இதுதான் அதுக்கான மீனிங். இந்த ஒய் இந்த இடத்துல ஒய் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா a0 + a1x அப்படிங்கிறது தான். ரைட்டா? சரி, இப்போ இதெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த எழுதியிருக்கேன் பார்த்தீங்க. எக்ஸ் ஒய் பார்னா என்ன, எக்ஸ் பார்னா என்ன அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். இதில் கேட்டல் என்ன அப்படிங்கிறது எத்தனை அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து நமக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 5 டேட்டா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 1 2 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ அதனால் வந்து 5 டேட்டான்னு டிவைடட் பை 5 போட்டுக்க வேண்டியதான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் பாருக்கு வந்து 3.4, எக்ஸ் பாருக்கு வந்து 3 அப்படின்னு கிடைக்குது. இதை எடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம A0 A1 நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதாவது இப்போ A0 A1 அப்படி எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஏன்னா இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். அப்போ எம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 5, ஏன்னா வந்து 5 டேட்டா இருக்கிறதுனால வந்து 5, சரியா? எம் வந்து 5. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் A1 நம்ம A1 A0 நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சமேஷன் எக்ஸ்ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த கிவன் டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டேட்டாவே அதாவது இந்த 2 டேட்டா வராது. அதாவது ஃபஸ்ட்டு இந்த 4 டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 4 டேட்டா தான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா A0 A1 நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ரைட். சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா CC √SY - S டிவைடட் பை SY அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ SY அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, SY அப்படிங்கிறது இந்த வேல்யூ, அதாவது இந்த இருக்குது இந்த வேல்யூ SY அப்படிங்கிறது இந்த வேல்யூ. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா 16.1 நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். அந்த வேல்யூ தான் அது. நெக்ஸ்ட்டு இந்த எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எரர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சம் ஆஃப் ஸ்கொயர்டு எரர் வந்து மினிமைசர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர். அப்போ எஸ் அப்படிங்கிறது 0.224 டிவைடட் பை 16.1. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0.993. ரைட்டா? இதுதான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட் த ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் தி டேட்டா கிவன் பிலோ. அந்த கீழே கொடுக்கப்பட்ட டேட்டாலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா A0 A1 வேல்யூ அப்புறம் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து A0 அண்ட் A1 அப்படிங்கிற 2 வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் அதை ஃபிட் பண்ண முடியும். அதை தான் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்து இந்த XI, YI அப்படிங்கிறது தான் அதற்கான மீனிங். ரைட்டா? சரி, அப்போ வழக்கம் போல் பாருங்கள் அந்த டேபிளை ஃபிட் பண்ணோம். அந்த டேபிளை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நார்மல் ஈக்குவேஷனை ஒவ்வொரு இடையும் நீங்கள் எழுதியே ஆகணும். சொல்லலாம் நார்மல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறேன். இந்த 2 நார்மல் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமேஷன் XI, சமேஷன் XI ஸ்கொயர்டு, சமேஷன் YI, சமேஷன் XI YI அப்படிங்கிற இந்த 4 டைமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அப்போ இல்லை பாருங்கள் எக்ஸை நான் எழுதியிருக்கிறேன், ஒய் எழுதியிருக்கிறேன். அப்போ அந்த கிவன் டேட்டாலேருந்து நம்ம வந்து எக்ஸையும் ஒய்யையும் செப்பரேட் பண்ணி எழுதியாச்சு செப்பரேட் காலத்தில். நெக்ஸ்ட் XI ஸ்கொயர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 ஸ்கொயர் பண்ண 0, 2 ஸ்கொயர் பண்ண 4 அந்த மாதிரி எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் XY அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து சம்மேஷன் பண்ணி சம் பண்ணி எழுதியிருக்கோம். இதை தூக்கி எல்லாமே என்ன பண்ணணும், இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண வச்சுக்கோங்க. கிடைக்கக்கூடிய ஆன்சர், அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு கிடைக்கக்கூடிய இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ண பிறகு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் பாருங்கள். A0 அண்ட் A1. A0 வந்து பார்த்திங்கன்னா -1.1381 அப்படின்னு கிடைக்கிது. இதே மாதிரி A1 பாருங்கள் 2.896 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ரைட்டா? இப்போ இந்த 2 வேல்யூ இதுக்கு என்ன பண்ணணும், இந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபார்ம்லாம் நமக்கு இதான் தெரியும். therefore y = A0 + A1x அப்படின்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா y = -1.138 + 2.896 × x. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரு ஃபிட்டிங்கில் கரு வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபிட் பண்ணக்கூடிய மெத்தடு. இந்த ப்ராப்ளத்தை இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா? தேங்க்யூ.